அது கிடையாது. அந்த பொண்டாட்டி பிள்ளை வராங்கிறதுலாம் அது இதுவே இல்லை. பொண்டாட்டி பிள்ளை நான் வானம் தான் இன்னமும் வானம் தாங்கிறேன். அவங்களா வருவாங்க, தெரியும், பிரச்சனை பண்ணுவாங்க, அடிப்பாங்க, காசு கேட்பாங்க, கவுளி கேட்பாங்க. நான் இன்னமும் வானம் தான் சொல்கிறேன். உங்களுக்கு புருஷன்? எனக்கு ஏற்கனவே ஒரு இடத்துல கட்டி கொடுத்தாங்க. கட்டி கொடுத்ததுக்கு முன்னாடி தான் அவரும் கொஞ்சம் சந்தேகப்படுறவர். சாதாரண பழக்கம்தான் அவர். எனக்கு கொஞ்சம் நகை கொடுத்தேன், அவள் பசங்களுக்கு காது ஊத்துன்னு சொல்லி வாங்கிட்டு போனார். எதுக்கு நீங்கள் நகையெல்லாம் கொடுக்குறீங்க அவருக்கு? கொஞ்சம் பழகிட்டதுனால நான் கொடுத்துட்டேன். நாங்கள் கொடுத்துட்டதுக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணால் அவங்க வீட்டு அம்மா எடுத்துக்கிட்டு அந்த ஃபோன் நம்பர் என்ன யார்கிட்ட கொடுக்கணுமா கொடுத்து அசிங்கப்படுத்திட்டாப்புல. நான் சொல்லுவேன், நகை தான் பணம் தான் கொடுத்துருக்குறீண்ணா, அவருக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை. அவங்க அசிங்கமாக பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் நான் எவ்வளோ நேரம் சொல்லி பார்த்தேன், கேட்குற மாதிரி இல்லை. நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அவர் போனவர் அதோட வரவே இல்லை. ஃபங்க்ஷனுக்கு போனவர் 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, வரல. நான் ஃபோன் பண்ணி அந்த நம்பரை எடுத்து எந்தெந்த கொத்தனார் எங்கே வேலை பார்க்குறாங்களோ அவங்ககிட்ட பூரா அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்டாங்கன்னா, நான் கடன் தான் கொடுத்தேன் ஒழுசு, அவருக்கு எனக்கு சம்மந்தம் இருந்தால் நான் ஃபோன் பண்ண மாட்டேன், பணம் பறிக்கிறதுக்கு ஃபோன் பண்ணிட்டியாடி அப்படின்னு அவங்க அசிங்கமாக பேசினாங்க. பேசிட்டு கொத்தனார்களுக்கு ஃபுல்லாக நம்பர் கொடுத்து, வயசானவர்கிட்ட போறியே என்கிட்ட வா, பணத்துக்காக தான் நான் வந்துட்டு போனேன், என்கிட்ட வான்னு சொன்னாங்க. முதல் மனைவி அவங்க கொடுத்ததேன். இவர்கிட்ட நான் பணம் கொடுத்து நகை கொடுத்ததுக்கு வேண்டி அவங்க கட்டி வச்சாங்க பாதி. இதுதான் நடந்தது. நான் ஃபஸ்ட்டு போனது இவர் கூட. முதல் மனைவி தான் உங்களை கட்டி வச்சாங்களா? ஆமாம். அப்போ உங்கள் புருஷன்? ஏற்கனவே இருந்தாங்க, எனக்கும் அவருக்கும் பிடிச்சிக்கிறாம நான் தனியாக தான் இருந்தேன். குழந்தைங்க இருக்கா உங்களுக்கு? குழந்தைங்க இல்லை எனக்கு. எப்படி எங்கே போய் கட்டி வச்சாங்க? இங்கே நான் சென்னையில் தான் மேம் இருந்தேன். இங்கே தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எங்கே வேலை பார்த்தீங்க? நாவலூர், ஸ்ரீபெரும்புத்தூர். என்ன வேலை பார்த்தீங்க? இங்கே ஹவுஸ் கீப்பிங் வேலை போவேன், தோட்டத்து வேலைக்கு போவேன், என்ன வேலை கிடைக்குதோ. எங்கே தங்குவீங்க? அங்கே பக்கத்துல கிராமம் மாதிரி இருந்துச்சு, ரூம் எடுத்து வாடகைக்கு இருந்தேன். அப்போ அங்கே வந்து உங்களை கட்டி வச்சாங்களா? அங்கே வரல, அவங்க ஃபோனில் தான் என்னை எல்லாருமே மிரட்டினாங்க. எப்படி கட்டி வச்சாங்க உங்களுக்கு? இவரை நடக்காத ஒன்று நடந்தோம்னு சொல்லி அவங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்க வீட்டு அம்மாவை டார்ச்சர் பண்ணதோடவும் வேலைக்கு போனால் இன்றைக்கி காலையில் போனால் நைட்டுக்கு காலையில் 8 மணிக்கு போனால் நைட்டு 8 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வரணும். நிம்மதியாக ஒரு இடத்துல வேலை ஆக்க முடியாது. நான் எங்கே நிற்கிறேனோ நீ அவர் கூட தான் இருக்கிற, நீங்கள் 2 பேரும் எங்கே பார்த்தாலும் சொடி ஏற்றுடுறீங்க அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சொல்லி பார்த்தேன், என் வயசுக்கும் அவருக்கும் எனக்கு வித்தியாசம் இல்லை, நான் அவரை வச்சுக்கிறேன்னா இல்லைம்மா அப்படின்னு. அவங்க நம்புகிற மாதிரி இல்லை. கடைசியில் எப்படின்னா, அவங்க பையன்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுத்து, சின்ன பையன்கிட்ட அவங்க கேட்டேன், இல்லை போர்ட்டஸில் இருந்து பேசுகிறேம்மா அப்படின்னு சொன்னாப்புல. எந்த ஊர் போர்ட்டஸில் இருந்து பேசுகிற நீ அப்படின்னு கேட்டதுக்கு, நான் போர்ட்டஸில் இருந்துட்டே பேசடி, எங்கள் அப்பனை வச்சுருக்க இல்லை, எவ்வளோ பணம் பறிச்சிருக்கிற, வயசான வச்சுருக்கிற, என்கிட்ட வா, இதில் வந்ததுதான். அப்புறம் இவங்கன்னா எல்லாருமே என்னை வந்து தப்பாக இருந்ததையும் பார்க்கல, என்னை நேர்லையும் பார்க்கல, என்னை யார் எப்படி இருப்போம்னோட என்னை பார்த்தது கிடையாது. எல்லாருமே இவருடைய செல்லை என் நம்பரை எடுத்துக்கிட்டு பண்ண டார்ச்சர் தான். அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் இவர் பேசிட்டாரு என்கிட்ட. எல்லாருமே அவங்க சேர்த்து வச்சு உன்னை டார்ச்சர் பண்ணும்போது நீ வா, எனக்கு இருக்கிறாங்க எல்லாருமே, அவங்க பண்ண வேலை தானே, கடைசி வரைக்கும் உன்னை பார்த்துக்கிறேன்னு கூப்பிட்டவன தான் நான் கிளம்பி போனது.